அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரவாக கங்கை ஹேமா. பிரவாக கங்கைங்கிறது என்னோடய யூடியூப் சேனல். ஸோ என்னை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அபவுட் த ஒர்க் ஐ டூ. அண்ட் இதன் மூலமாக லைக் மைண்டட் பீப்புளோட கனெக்ட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் அண்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பிட்ஸ்பர்க் யூஎஸில் இருக்கேன் அண்ட் ஐம் அ லைஃப் கோச். ஐ லிவ் இன் த ஈஸ்ட் கோஸ்ட், பிட்ஸ்பர்க் யூஎஸ்ஏ, அண்ட் ஐ ஒர்க் ஆஸ் அ லைஃப் கோச். அண்ட் என்னோடய ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா, என்னோடய நீஷிங் வந்து என்னென்னா செல்ஃப் டிஸ்கவரி. ஸோ செல்ஃப் டிஸ்கவரி கோச் அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்பெஷலைசேஷன். ஸோ before I get into all the nuances and details about my coaching practice and all that, நான் என்னை பற்றி சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ I've had a very traumatic, tough childhood and எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து most of the time I will be in hospital or visiting the doctor, and illness was something I was so familiar with. அதாவது உடம்பு சரியில்லாமலே போயிட்டே இருக்கும் அண்ட் அது வந்து ரொம்ப வருஷம் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஈவன் ஆஃப்டர் அடல்ட்ஹுட்லேயும் அது அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அண்ட் அடிக்கடி போன் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் தென் ப்ரீதிங் ட்ரபிள் அண்ட் தென் ஐ வில் பிரேக் அவுட் இன்டு ஹைவ்ஸ். அது வந்து ஒரு மாதிரி ஸ்கின் ரேஷ் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ யூஎஸ்க்கு வந்த பிறகு ஐ வாஸ் அலர்ஜிக் டு கோல்டு. திங்க் அபவுட் லிவிங் இன் பாஸ்டன் அண்ட் பீயிங் அலர்ஜிக் டு கோல்ட். ஸோ I always used to be on steroids. இப்போ பாரு ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன் எடுத்துகிட்டு அப்படி தான் வந்து மெனி இயர்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் கைண்ட் ஆஃப் லைக் லுக்கிங் இன்டு வாட் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ், லைக் வாட் ஆர் மை ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ்குள்ளே வந்து ஐ ஸ்டார்டட் டேக்கிங் இன் சார்ஜ் அண்ட் ஐ ஸ்டார்டட் ட்ராவலிங் இன்டு தட் ஃபீல்ட். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. சரி, ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வாஸ் ஆல்வேஸ் அ லோனர். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிற மாதிரியெல்லாம், அதாவது மற்றவங்க என்கிட்ட வந்தால் கூட எனக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு பாண்ட் பண்ணவோ இது பண்ணவோ தெரியாது. இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் வெரி செப்பரேட்டட், லோன்லி அண்ட் கைண்ட் ஆஃப் ஐசோலேட்டட். அந்த மாதிரி ஒரு மூடி பர்சன் மாதிரி தான். பட் உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கும் கனெக்ட் பண்ணணும்னு. பட் ஐ வுடன்ட் பி. And I come from a background where there was like so much of abuse, domestic violence and all that. Of course, I'm very grateful. I had the fortune of being, well educated and all that. But other than that, வெளியில் தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. As I said, violence, ஒரு அன்பிரிடிக்டபிலிட்டி, என்ன நடக்கும்னே தெரியாது அப்படிங்கிறதே ஒரு நார்மலைஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்பேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸாக எப்படி ஒருத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணுறது, எப்படி ஒருத்தவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஒருத்தவங்க கிட்ட பாண்ட் பண்ணுறது, எப்படி ஒருத்தவங்க கிட்ட வந்து யோசித்து பழகிறது, எப்படி ஒருத்தவங்க கிட்ட பழகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பயங்கர ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் லைஃபே. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்ன்னு பார்த்தோன்னா தட் வாஸ் லைக் அ பிக் ஜீரோ ஆல்சோ. ஹெல்த்தும் அப்படி தான் இருந்தது, ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான் இருந்தது. சரி, என்ன பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு ஒரு நோக்கம், பர்பஸ் இருந்ததுன்னா அதுவும் இல்லை. எதையோ பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னே தெரியாது, ஆனால் எதையோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ பிடிக்காத ஜாபு, பிடிக்காத ஒரு அந்த ஐடியில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணுன்னா அப்படியே அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே எனக்கு என்னவோ ஜெயிலுக்குள்ளே நுழையிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்கும், ஐயோ அப்படின்னு. அப்புறம் லஞ்ச் அப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வாக் போவோம். அப்போ தான் வந்து எனக்கு திருப்பி மூச்சு விடவே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அந்த ஜாப்னால தான் ஐ வாஸ் ஏபிள் டு சப்போர்ட் மை ஃபேமிலி. ஐ வாஸ் மேக்கிங் ரியலி குட் மனி. ஐ வாஸ் ஏபிள் டு சப்போர்ட் மை செல்ஃப் அண்ட் எவ்ரி திங். ஆனால் தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்டட் டு டூ. அண்ட் மெயின்லி பிகாஸ் எனக்கு வந்து லேர்னிங்னால் ரொம்ப 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 பிடிக்கும். பயங்கர க்யூரியஸ், ஐ வாண்ட் டு லேர்ன். ஆனால் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கும்போது என்னென்னா அப்படியே டம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். டம்னா என்னென்னா ஒன்றுமே புரியாத, விளங்காத ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை விட்ட மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும், புரிஞ்சிக்கவே முடியாது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, க்யூரியாசிட்டியும் இருக்காது அதில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தென்
அஃப்கோர்ஸ் சேல்ரி அதிகமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் பார்த்தோம்னா த பீப்புள் ஐ ஒர்க் வித், த பாஸஸ் ஐ ஒர்க் வித், அந்த மாதிரி வந்து ஒரு டாக்ஸிசிட்டி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலாக லைஃப், கெரியர், ஜாப், ஒர்க், பர்பஸ், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் லிட்ரலாக ஜீரோ மாதிரி இருந்தது. ஸோ ஏதோ ஃபினான்ஷியலாக ஐ வாஸ் டூயிங் ஓகே. பட் அது கூட என்னாச்சு, அதுக்கும் வச்சாண்டா ஆப்புங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டீராய்டில் எடுத்துகிட்டு ரொம்ப அந்த ஹைவ்ஸ்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது சரி இந்த ஜாபே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டாச்சு. ஸோ டோட்டல் ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ கிரவுண்ட் ஜீரோக்கு வந்தாச்சு. நத்திங் வாஸ் ஒர்க்கிங். I was constantly under stress. So that is where I was compelled to find other ways. பட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமோட பிக்சர் நான் கொடுத்தேன். பட் இதெல்லாம் இருந்தால் கூட சைடில் எப்பயுமே சின்னதுலேருந்தே ஐ வாஸ் ஆல்வேஸ் க்யூரியஸ். ஸோ எனக்கு வந்து எல்லாத்தையும் மீறி இந்த பிரபஞ்சம் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லோரும் எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், நம்ம யார், எதுக்காக இப்படி கஷ்டப்படுறோம், ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி புரிஞ்சிக்க முடியாமல் வந்து நம்மளுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்குது, ஏன் வந்து ஒருத்தவங்க நல்லா வெல்த்தியாக இருக்காங்க, ஏன் ஒருத்தவங்க வந்து போராக இருக்காங்க, ஏன் வந்து ஒருத்தவங்கள பார்த்தாலே ஒரு மரியாதை வருது, ஒருத்தவங்கள பார்த்தாலே வெறுப்பு வருது, அப்படிங்கிற மாதிரி what's happening in the universe, who am I, where do I belong, நான் இங்கே வந்து எப்படி ரிலேட் பண்ணுறது, அண்ட் நான் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியாக, ஒரு சந்தோஷமாக, நல்ல ரிலேஷன்ஷிப்போட, நல்ல ஒரு மரியாதையோட எனக்கு பிடிச்ச வேலையை வந்து செஞ்சு நான் எப்படி வந்து ஒரு நல்லா ஏர்ன் பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு இது மாதிரி தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு எதை தேடுறோன்னு தெரியாது, ஆனால் எப்பயுமே ஒரு தேடல் இருக்கும். ஸோ சின்னதுலேருந்தே யோகா, மெடிடேஷன், பிராணாயாமம், அப்படி நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய குருஸ், அப்படியே டீனேஜாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அப்படியே ஸ்லோவாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜங்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் அடிக்ட் மாதிரி ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. ஏன்னா மற்ற விஷயங்கள் வந்து க்ரோயிங் இன் இண்டியா நம்மளுக்கு வந்து அப்போ வந்து நம்மளுக்கு தெரப்பியோ இதுவோ மற்ற விஷயங்கள்லாம் இருக்காது இல்லையா. மிஞ்சி போனால் பக்தி அல்லது வந்து கடவுளை பற்றி, நம்மளை பற்றின ஒரு தேடல், இப்படி தான் கடைசியில் நம்மளுக்கு ஒரு நேரோ டவுன் ஆகும். ஸோ அந்த பாத்தில் தான் வந்து ஐ வாஸ் கண்டினியூவிங். ஸோ எதை தேடுறோன்னே தெரியாமல் தேடிட்டே அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பயணம் இருந்தது. அண்ட் அதுக்கிடையில் க்ளோஸ் டு டெத் எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு 2 தரம் அந்த மாதிரி வந்து ரொம்ப சிவியராக ஐ ஹேட் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ். சரி லைஃப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேடல், புரிதல் இதெல்லாம் வந்தது. ஸோ இதெல்லாத்துக்கும் மேலே ஒன்றுமே ஒர்க் ஆகலைங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு வெறுப்பாயிடுச்சு. ஏன்னா அதுலேயும் எந்த ப்ரோக்ரஸும் இல்லை. அப்போ தான் வந்து நம்ம பகவத் ஐயா அப்படிங்கிறவங்கள வந்து நான் வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து எனக்கு பரிச்சயமானது. ஸோ சின்ஸ் தென் இட்ஸ் அ நியூ லைஃப். ஸோ ஐயாவினுடைய புரிதல் எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மறுவாழ்வு கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பட் ஸ்டில் ஐ வாஸ் லைக் ஜீரோ இன் ஆல் த அதர் ஏரியாஸ் இல்லையா. சரி ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற அந்த ஒரு பயணத்தை மூடியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி நம்ம இப்போ ஜீரோவில் தான் இருக்கோம், இனி எப்படி கிராஜுவலாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் சரி நமக்கு என்ன வருது, என்ன பிடிக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாலேருந்து ஐ கிரியேட்டட் 2 businesses ஆஃப்டர் குவிட்டிங் ஐடிலேருந்து வெளியே வந்த பிறகு 2 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பிஸ்னஸ்னால் என்னன்னே சரியாக புரிஞ்சிக்காமல், என்ன பண்ணுறோன்னே தெரியாமல், மனசு போன போக்கில் சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக தெரியல. ஐ வாஸ் வெரி குட், customers love me, clients love me and all that, பட் ஆனால் எனக்கு அதை சஸ்டெயின் பண்ண தெரியல, பிஸ்னஸ் சென்ஸே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அது என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ எனக்கு என்ன வருது, எனக்கு என்ன பிடிக்குது, எந்த விஷயமாக நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அண்ட் அதுக்கு எப்படி வந்து ஈஸியாக
அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் சின்சியராக இருக்க நான் ரெடி, பட் ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஏன் கூட விருப்பப்பட்டு வேலை செய்கிற ஒரு ஆடியன்ஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஸ்லோவாக எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஆல் மை லைஃப் ஐ ஆல்வேஸ் லுக்ட் அப் டு மென்டர்ஸ். அதாவது எனக்கு சில பேர் சில விஷயங்கள் அந்த கைடன்ஸ் கொடுக்குறத வந்து கேட்குறது, அந்த இன்ஸ்பயர் பண்ணுறது பிடிச்சிருந்தது. அது மாதிரி தான் நானும் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிக்கும் அதனுடைய கெப்பாசிட்டி அண்ட் அந்த ஒரு விடுதலையான ஒரு உணர்வும் அந்த தகுதியும் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ஐயாவனுடைய புரிதல் மூலமாக வந்தது. ஆன் டாப் ஆஃப் தட் நான் வந்து திருப்பி ஐ வென்ட் பேக் டு ஸ்கூல். இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைடு நிறைய கோர்சஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணேன். ஸோ ஐ எம் ட்ரெயின்ட் இன் லைக் ஐ எம் அ சர்டிஃபைட் யோகா டீச்சர், மெடிடேஷன் டீச்சர், அண்ட் லைஃப் கோச், அண்ட் ஆல்சோ யூனோ சர்டிஃபைட் இன் மெட்டாகாக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ். இந்த மாதிரி என்னென்ன ஆல்டர்னேட் மொடாலிட்டிஸ் இருக்கோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அண்ட் தட் இஸ் ஆல்சோ மை க்யூரியாசிட்டி. இப்போ ஐம் ஒரிஜினலி ஃப்ரம் இந்தியா தானே, உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே இருக்கிற ஃபிலாசபிஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபிலாசபி, சைக்காலஜி, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெஸ்ட்டில் உள்ள மொடாலிட்டிஸ், அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த மொடாலிட்டிஸோடையும் சேர்ந்து ஸோ ஐ வாஸ் லேர்னிங் போத் வேஸ். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். என்னென்னா ரெண்டு உலகத்தோட அந்த ஒரு நிறைவான ஒரு விஷயங்கள் வந்து என்னை நோக்கி நான் ரிசீவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இன்றைக்கி வந்து நான் வந்து லைஃப் கோச்சாக எனக்கு பிடிச்ச, என் கூட ஒர்க் பண்ண பிடிச்ச, ஒரு எந்த விதமான ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, சின்சியராக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறவங்களோட மட்டும்தான் வந்து ஐ கெட் டு ஒர்க் டுடே. அண்ட் ரொம்ப ஈஸியாக, இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் ஒரு புஷி ப்ராசஸே